மாவட்ட ஆட்சியர் வந்து தேவையான தேர்தலுக்கான அதிகாரிகள் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் PO 1, 2, 3 அப்புறம் தேவைப்பட்டால் PO 4 ப்ரிசைடிங் ஆஃபீஸர் 4ங்கிறதுக்கான எண்ணிக்கையான நம்பர் எவ்வளோ நபர்கள் தேவையோ அனைத்து துறையிலேருந்து அந்த பட்டியலையும் தயார் செய்து அதையும் நம்ம வந்து கார்த்தால அதற்கும் தனியாக அரசாணை தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய அரசாணை வந்து எங்களோட செயல்முறை ஆணை அதற்கு தயார்படுத்தி அதுவும் வந்து பிரிண்டிங்கில் இருக்குது. ஸோ இதற்கு அடுத்தபடியாக நம்ம தொகுதியில் போனதுக்கப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முன்னாடி 2வது ரேண்டமைசேஷன் அதை கலந்து அனுப்பக்கூடிய நிகழ்வு நடக்கும். 2வது வந்து இன்றைய தினம் வந்து நமக்கு தொடர்ந்து நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் கண்காணிப்பாளர்கள் வந்து நம்மளோட பார்வையாளர்கள் வந்து கணக்கீடு பார்வையாளர்கள் வந்து திரு அபிஜித் அதிகாரி, அப்புறம் மிஸ்டர் GA ஹராச்சந்த், அவங்க வந்து சென்னை நார்த் மிஸ்டர் சுபோத் சிங், அப்புறம் திரு மதுகர் குமார் வந்து மத்திய சென்னைக்கும், திருமதி முகேஷ் குமாரி மற்றும் மிஸ்ஸஸ் மனசி திரிவேதி மேடம் வந்து சென்னை சவுத்துக்கும் இந்த பணியில் தொடர்ந்து களத்திலையும் இருக்காங்க. இங்கேயும் அந்த அதிகாரிகளோட ஆய்வு நடத்தி கொண்டு இருக்காங்க. இதன் பிறகு 5:30 மணி அளவில் நம்ம வந்து நம்மளோட டிஜிபி மற்றும் நம்மளோட சென்னை மாநகராட்சியோட கிரேட்டர் சென்னை ஆணையாளர்கள் மற்றும் அனைத்து டெப்டி கமிஷனர்ஸ் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், அப்புறம் எங்களோட கூடுதல் தேர்தல் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், அப்சர்வர் முன்னிலையில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி நம்மளோட லீட் பேங்க் போன்ற அனைத்து துறையினரோடு சேர்ந்து ஒருங்கிணைந்த கூட்டம் பக்கத்து பில்டிங்கில் நடக்க இருக்கிறது. கடைசியாக இன்றைக்கி முக்கியமான இது வந்து MCMCன்னு மீடியா சர்டிஃபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி என்று நம்ம இந்த தேர்தலுக்கு இருக்குது. அந்த பணிகளுக்கு நம்ம மதிப்புக்குரிய திரு மோகன் சுந்தரம் சார் ஆல் இண்டியா ரேடியோலையும், அதே மாதிரி எல்காட்லேருந்து மதிப்புக்குரிய திரு ரமேஷ் அவர்களும் எங்களோட இணைந்து இந்த பர்டிகுலர் தேர்தல் ஆணையம் விதிமுறையின்படி எந்த ஒரு விளம்பரம் பர்டிகுலர்லி சோஷியல் மீடியாவிலோ டெலிவிஷனோ பிரிண்ட்ல அந்த மாதிரி வரும் பட்சத்தில் ப்ரீ சர்டிஃபிகேட் அவங்க வந்து அப்ளை பண்ணணும். அது கரெக்டாக விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கான்னு சொல்லி அந்த நம்பரோடு இணைந்து அதை வெளியிடப்படும். அந்த கண்காணிப்பு குழு கூட்டமும் நடந்தது. கீழே உங்களுக்கு தெரியும், நம்மளோட அந்த மீடியாவில் நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் கண்காணிக்கிறதுக்கான தனி அறை, அதை நீங்கள் எப்போ வேணாலும் அதை நீங்கள் கண்காணிக்கலாம். அந்த இதுவும் இருக்குது. மாவட்ட ஆட்சியரும் அதே மாதிரி நம்ம கூடுதல் ஆணையாளர் அனைத்து அதிகாரிகளும் ஒருங்கிணைந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் ஸ்மூத்தாக நடந்து கொண்டிருக்கு. நேற்றைய தினம் வரை நம்ம வந்து சுமார் 18 லட்சம் ரூபாய் வந்து நம்மளோட நிலையான குழுவும் மற்றும் பறக்கும் படையினால் பிடிக்கப்பட்டது. தற்பொழுது நமக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் 48 பறக்கும் படை, 48 வீடியோ மானிட்டரிங் டீம்ஸ் இருக்குல்லையே, ஸ்டாட்டிக் டீம்ஸ் நிலையான டீம், அப்புறம் 16 வந்து அந்த வீடியோ மானிட்டரிங் டீம்ஸும் ஆக மொத்தம் ஒரு 112, அதுவும் 3 ஷிஃப்ட் அடிப்படையில் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பணிகளும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இன்றைக்கி வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரோலே என்னென்னா, இந்த மாதிரி ரேண்டம் அந்த பேலட் பாக்ஸஸை தனியாக அனுப்புறதுக்கு வந்து அவங்க பார்க்கணுங்கிறது. குறிப்பாக நாளைக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, அது ஒரு நாளுக்குள்ளே அந்த பேலட்டை நம்மளோட இந்த கண்ட்ரோல் யூனிட்டை பிரிக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் பண்ணால் போகிறோம். அதை நீங்கள் 2 நாள், எப்போவுமே அது 3 நாள் பிடிக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு பிரேக் விட்டு பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்க. பட் இன்றைக்கி முக்கியமான மீட்டிங் வந்து நம்மளோட இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள், அப்புறம் நம்மளோட கலால் துறை, அதுக்கப்புறம் நம்மளோட லீட் பேங்க்கு, வங்கியிலேருந்து பண பரிவர்த்தனம் போன்ற அனைத்து இதையும் நம்மளோட மதிப்புரிய திரு சந்தீப் ராய் ராட்டோர் கமிஷனர் ஆஃப் போலீஸோடு டிசிஸோடையும் சேர்ந்து நோடல் நம்மளோட தேர்தல் நடத்தும் காவல்துறை ஆணையாளரையும் சேர்த்து நம்மளோட 3 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸும் சேர்த்து நடப்ப இருக்கிறது. அது வந்து குறிப்பாக நம்மளோட இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பார்வையாளர்கள் முன்னிலையில் 5:30 மணிக்கு நடக்கிறது. தேங்க்யூ.